ஒன்றும் இல்லை, இப்போ அஜித்தை பற்றி பேச வச்சுருவாங்க. சூர்யா டைரக்டர் ஓவரா சமைச்சாரு. 1000 கோடி 2000 அங்கே பரவாயில்ல. சும்மா ஒரு வீடியோ பார்த்தீங்களா? ஒருத்தன் போட்டிருக்கான், ஒரு நார்மலாக ஒரு ரிவ்யூ கொடுக்க ஒருத்தன் போட்டிருக்கான். இனிமே சூர்யா பிரகாஷ்ராஜ் இவன் இருக்காங்க நம்ம அந்த சித்தார்த்து, இவங்க படம் இனிமே இப்படிதான் ஆகும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப இந்து மதத்தை தப்பா பேசிட்டாங்க. நாங்க இப்பதான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. இனி உங்க படத்தை எப்படி ஓட விடுங்க பாப்போம். இந்து மதத்தை ஜோதியா 2 வருஷம் படம் வரல. ஆமா இந்து இல்ல. அவன் என்ன சொன்னா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாம்பு உள்ள போயிட்டு அந்த ஒரு குழந்தைய கடிச்சு அந்த குழந்தை இறந்துரும். ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச் பக்கத்துல ஒரு காடு மாதிரி இருக்கும். நாங்க பாம்பு ஜன்னல் வழியா உள்ள போய் ஒரு குழந்தைய கடிச்சு அந்த குழந்தை இறந்துரும் ஹாஸ்பிட்டல் வச்சு. அந்த தஞ்சை ஹாஸ்பிட்டல் வச்சு. அப்போ என்ன செய்வாங்க, அப்ப அவன் வந்து ஒரு தஞ்சாவூர் ஒரு இதுக்கு ஃபங்க்ஷன் இருப்பா. அப்ப என்ன பேசுவான்னா, நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து இவ்வளவு காசு செலவு பண்றீங்களா, அதை வந்து நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி பாக்கலாம்னு கேட்டு பெண் கேம் வாங்கி அப்ப அதை சொல்லுவாங்கன்னா, அப்ப நீ வந்து தஞ்சாவூர்ல எவ்வளவு முஸ்லீம் பள்ளி இருக்கு, சர்ச் இருக்கு, அங்கெல்லாம் பேசாம என் கோயிலை மட்டும் பேசுறேன்னு பிரச்சனை ஆச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மன்னிப்பு கேட்கல. அதுக்கப்புறம் வந்து ஜெய்பீம் படத்துல அந்த மீன்ஸ் அவ வந்து அந்த பிரச்சனையை பத்தி பேசினதாதான் எல்லாருக்கும் இது அது ஒண்ணு. இன்னொன்னு, ஜெய்பீம் படத்தை அந்த வன்னியரை வச்சு தப்பா பேசணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இந்த அப்போ மன்னிப்பு கேட்கவே இல்லை. கோயில் போகாம அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தது. சூர்யா அப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணான். சூர்யா வந்து ஹிந்தி எதிர்ப்பு இங்க போராடிட்டு அவனுக்கு பிள்ளைங்களை கொண்டு துபாயில படிக்க வைக்கான். ஆமா படி வைக்கானா இப்படி எல்லாம் செய்யும் போது செஞ்சாங்க. அவன் படம் 2 வருஷம் வரவே இல்லை. அவன் நினைச்சான் 2 வருஷம் இன்னும் வந்து படம் 2 வருஷம் வந்திருந்தா கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு. அழகா படத்தை இருக்க முடியும். இன்னைக்கு சூர்யா எல்லா படம் இப்படிதான் ஆகும். சீரியஸ் நிறைய சூர்யா எல்லா படமும் இப்படிதான் ஆகும். வாய்ப்புன்னா நீங்க அடுத்த படத்துல தெரியும். இந்த படம் ஒரு வேளை சிவா நாரா போச்சுன்னு சொல்லலாம். அடுத்த படம் இப்படிதான் ஆச்சுன்னா சூர்யா படத்தை முடிச்சுட்டு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. உண்மையா ஞாபகம் படம் எல்லாம் அப்படிதான் ஆகுமா? அடுத்த படத்துக்கு தெரியும் அண்ணா. இவனை சொல்லும் அப்படிலாம் கிடையாது. அடுத்த படம் இவனுக்கு இந்த படம் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இதுவரை எடுத்த படம் வந்து ஒரு மாஸ் கேங்ஸ்டர் கதை எடுத்து ஓடிட்டு இருந்து. சூர்யாவே வந்து அவன் வந்து படத்தை அவன் ட்ரெண்டை மாத்தான், லவ் கதையை கொண்டு வரான். அப்போ எவ்வளவுதான். அதுக்கு அடுத்த படம் யாரு? மூக்குத்தி அம்மன் 2 சூர்யா படம் எடுக்கான். ஏதோ ஒரு கதைன்னு சொல்லும், அந்த கதை அவன் இருக்கேன். அவனு மேலோட தப்பு தான் மக்கா இதுனா. ஆனால் அப்படின்னா ஒருத்தனை தனிப்பட்ட பிரச்சனைகள் படத்தில் இப்படி விடக்கூடாது. அவன் படத்தில் அவனுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சத்தியத்தை சொல்லியிருப்பான். தனியாக பிடிக்கிட்டே ஓகே, நான் ஒருத்தன் பிடிக்கிறதுங்கிறதாக வந்து வன்மத்தை 2 வருஷமாக வச்சு இப்படி படத்தை ஓட விடாமல் பண்ணது அரசியல் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அது யாரும் கேட்க மாதிரி இல்லை. அவனுக்கு மேலே தப்பு இருக்கு, சூர்யா மேலேயும் தப்பு இருக்கு. காட்டக்கூடாது இல்லை படத்தில் வந்து படத்துலன்னா அவன் வந்து அவனோட ஃபேமே என்னடா, அவன் ஒரு ஃபேம் தானே. அப்போ அவன் இப்படி பண்ணது தப்புங்க. அவனோட மனுஷன் தான் எல்லாரும் மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த இது இருக்குன்னு தெரியுமா. ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு யாரும் பண்ண வாய்ப்பு இல்லடே. நீ சொல்கிற மாதிரி உண்மையாக இருக்கு. அந்த இது நல்ல படமாக இருந்தால் கொண்டாடிப்பாங்க. ஒரு கிழவன் ரிவ்யூ கொடுக்கான், நீங்களே பாருங்க. அந்த கிழவன்ட்ட மட்டும் எப்படி எல்லா இதுவும் மீடியாவே நிற்குது. நம்ம யோசிக்கணும் இல்லை. இப்போ எல்லா படம் முடிச்சு எல்லாரும் வராங்க, நல்லா சொல்லுவாங்க, வீடியோ அன்னைக்கு வரவே இல்லை. இந்த கிழவனை மட்டும் பார்த்து எல்லாம் அந்த கிழவன் அவங்கள பேசிட்டாங்க. மீடியா எப்படி சூரியராக இருப்பாங்க. ஒரு ஜாதி அரசியல் வரும்போது எல்லாமே மாறும். வேற எப்படி அவ்வளோ மீடியா ஜாதி அரசியலும் எதுவும் ஒரு இதே கனெக்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே கனெக்ஷன் தான். இங்கே எல்லாத்துலேயுமே ஜாதி இருக்கு. அப்போ சூர்யா வந்து ஜோதியா கல்யாணம் பண்ணான். மதம் தானே சேஞ்ச் பண்ணான். ஆமாம், அது மத சார்பற்ற மேரேஜ் தானே. அது மத சார்பற்ற மேரேஜாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாது. என்ன நடந்தது? கார்த்தி தமனாவை லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணியிருப்பான். நல்ல லவ் உங்களுக்குள்ள, நல்ல லவ். ஆனால் கல்யாணம் பண்ண விடாததுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க அப்பா. அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் தான் ஊம்பிட்டு போயாச்சு, நீ நம்ம ஜாதி கவுண்டர்களை தான் பார்க்கணும். அது உண்மைதான், காடு தான் இருக்குது.